மீனம் ராசிக்கு இந்த சனி வக்ர காலத்தில் முடிவு பெறும் 3 பிரச்சனைகள். முடிவு பெறாத பிரச்சனைகளும் இருக்கும். இந்த வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்தல். இப்போ ஜென்ம சனி மீனம் ராசிக்கு நடக்குது. ராசிலேயே மீன லக்னமா இருந்தா கூட இந்த வீடியோ பொருந்தோம். மீன லக்னத்திலேயே அல்லது மீன ராசிலேயே இப்போ சனி இருக்கு ரேவதி நட்சத்திரத்துல. பின்னோக்கி நகர்றதுன்றது நட்சத்திர பாதத்துல தான் பின்னோக்கி நகருது. இப்ப ரேவதி 2ஆம் பாதத்துல திருக்கணிதத்தின்படி இருக்குன்னாக்க ரேவதி 1ஆம் பாதத்துல நகருது, அப்புறம் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துல நகருது. ஸோ அந்த வகையில நட்சத்திர பாதம் தான் நகருது, அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல திருப்பி போகுது. இந்த வக்ர காலம் என்பது ஜூலை 26ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வக்ரமாகுது. அப் டு 2026 டிசம்பர் 10ஆம் தேதி வரலும் வக்ரம் இருக்கும். டிசம்பர் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது. இந்த வக்ர காலத்துல இந்த ஜென்ம சனியால் வந்த பாதிப்பு முடிவடைஞ்சிருமா இல்ல அதிகமாயிடுமா என்பதையெல்லாம் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதாவது வக்ரம் ஆகும் போது ஒரு கிரகம் ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படும், அதே போல தான் இருக்கக்கூடிய பாவகத்தையும் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ணும். அந்த வகையில லக்னம் அல்லது ராசியை ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ணுதுன்னா, ராசி என்பது நீங்க உங்க மனசு அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ அந்த வகையில சில நன்மைகள் நிறையவே இருக்கு. மேலும் இதுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கு. அக்டோபர் மாசம் வரலும் இந்த ராசிக்கு 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை, உச்ச குருவோட பார்வையில சனி இருக்கிறதுனால பெரிய நெகட்டிவ் வந்துருமோன்னு பயப்பட வேண்டியதில்லை. இந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கலாம் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். பொது பலனாக வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இப்ப மீனம் ராசிக்கு ராசிலேயே சனி இருந்து ஜென்ம சனியோட தாக்கம் அது பல கஷ்டங்களை கொடுத்தது. இப்ப முதல்ல என்ன 3 பிரச்சனை முடிவடையும் அப்படின்னாக்க, நீங்க ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னாக்க வீடு கட்டக்கூடிய பிரச்சனை, வீடு கட்டி புதிய வீட்டு குடி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், வீடு மாற்றம் ஏற்படும், அல்லது வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னாக்க சொத்தோ அல்லது வீடோ வாங்கக்கூடிய வாய்ப்பு டிசம்பருக்குள்ள சில பேருக்கு ஏற்படும். அல்லது பூர்வீக சொத்துக்காக முயற்சி பண்றீங்க, கிடைக்குமான்னா அந்த பூர்வீக சொத்து கிடைக்கும். முதல்ல பூமி லாபம் ஏற்படும், சுப விரயங்கள் ஏற்படும். அதே சமயத்துல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அல்லது சில பேருக்கு நல்ல ஒரு இடமாற்றம் ஏற்படும். அதாவது லக்னம் அல்லது ராசி ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்குன்னாக இந்த நேரத்துல நீங்க வேகமாக செயல்படுவீங்க, எஃபோர்ட் போடுவீங்க நிறைய விஷயத்துக்கு, அதனால அது சக்சஸ் ஆகும். அதே போல குரு பார்வையில் இருக்கிறதுனால சரியான பாதையில தான் போவீங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு லாப நோக்கோட செயல்படுவீங்க. பிசினஸ் விரிவுபடுத்துறது அல்லது பிசினஸ்க்காக நிறைய முயற்சி பண்றது, அதை டெவலப் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அந்த வகையில தொழில் ரீதியான கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதன் மூலம் ஆதாயத்தையும் அடையக்கூடிய காலகட்டம். அதே போல அவசரமாகவும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, இறக்கப்பட்டும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த காலகட்டத்துல இந்த ராசியில இருக்கக்கூடிய சனி உங்களை ஒரு நிலையா வச்சிருக்காது, அங்கங்க அலை வைக்கும், நிறைய முயற்சி பண்ணும், நிறைய தொடர்ந்து உங்களை மனம் ரீதியாக உங்களை சில நேரங்கள்ல ஸ்ட்ரெஸ்ஸை கூட உருவாக்கும். அதாவது குறிப்பா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அதாவது இது செய்யணும், அது செய்யணும், இந்த பிரச்சனை இருக்கு, இது முடியுமா அப்படின்ற அந்த டென்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா செயல்படணும், மெடிடேஷன் பண்ணணும், அல்லது ஒரு வாழ்வியல் நடைமுறையில ஒரு நல்ல நட்பு அல்லது ஒரு நல்ல வெல்விஷர் கிட்ட கொஞ்ச நேரம் டெய்லி ஒரு 1/2 hour பேசிட்டு இருந்தீங்கன்னா கூட மைண்ட் அமைதியாகும். சில விஷயத்த நம்ம வெளிப்படையா, அதாவது நல்ல நட்பு கிட்ட வெளிப்படையா பேசலாம். தெரியாதவங்க அல்லது ஒர்க் பண்ற இடத்துல எல்லாம் போயிட்டு வெளிப்படையா பேசினா அதுவே ஒரு பிரச்சனையை உருவாக்கும், அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிடும். அதனால சில பிரச்சனைகள் தீரும். அதுல முக்கியமா வேலை கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோடு சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். அதே போல சில பேருக்கு வீடு சொத்து வகையில ஆதாயங்கள் ஏற்படும். அதே போல சுபகாரியத்துக்காக முயற்சி பண்றீங்க, திருமணம் ஆகல, திருமணத்துக்காக வரன் வருமா, வரன் பார்த்துட்டு இருக்கிறேன், வரன் அமையல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு உண்டு, வரன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்புமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே உண்டு. அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே உண்டு. இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னாக்க வழக்குகள் இருக்கு. கடந்த காலத்துல திருமண வாழ்க்கையில பிரச்சனை, பிரிஞ்சிருக்கிறோம், வழக்கு வரலுமே போயிடுச்சு, அல்லது ஏற்கனவே வழக்கு நான் போட்டாச்சு அப்படின்னாக்க அந்த வழக்கு என்ன ஆகும் அப்படின்னா முடிவு பெறறதுக்கான வாய்ப்பு வரும். அல்லது ஏதோ ஒரு வகையில அந்த முதல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிந்து
இரண்டாவது வாழ்க்கை, அதாவது மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா மறுமணத்திற்கான வரன் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பர் மாதம் வரலும் நீங்க கொஞ்சம் மன அழுத்தத்தோடு இருப்பீங்க. நெருங்கிய உறவுகளால சில மன அழுத்தத்தை சந்திப்பீங்க. வாழ்க்கை துணைவரால் மன அழுத்தத்தை சந்திப்பீங்க. கணவன் மனைவி உறவுகளே இந்த நேரத்துல கொஞ்சம் சிறப்பா இருக்காது. இந்த நேரத்துல நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, தற்காலிகமாக நீங்க சேரலான்னு முயற்சி பண்றீங்கன்னா முடியுமான்னா முடியாது. ஒரு டென்ஷன் இருக்கும். இப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்திலேயே வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்க முயற்சி சக்சஸ் ஆகும். அதே போல கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும். அதாவது திடீர்னு ஒரு கோபம், திடீர்னு ஒரு பதற்றம், இவற்றால் மன அழுத்தத்தால வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், கொஞ்சம் சகிப்பு தன்மையோடு இருக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். வேகமாக செயல்படுறேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஏதோ ஒண்ணு தவறாக பேசிடக்கூடாது. மற்றவங்க மனம் புண்படும்படி பேச கூடாது. அதனால பாதிக்கப்படும். அல்லது நீங்களே பேசலாம் கூட உங்களை தவறா புரிஞ்சுக்குவாங்க. அதனால சில விஷயத்த கொஞ்சம் பட்டும் படாம இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்துல உறவு நிலையில வக்கரமாயி அதோட பார்வை 7ஆம் இடத்துக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த சனியோட பார்வை எப்பயுமே வக்கரமானாலே 7ஆம் இடத்துக்கு தான் இருக்கு. ஏன்னா அங்கேயேதான் இருக்கு. இது கும்பத்துக்கு வர்றதில்ல. அப்போ 7ஆம் இடத்துக்கு இருக்கு. அதே போல முயற்சி 3ஆம் இடத்துக்கு இருக்கு. நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. அதுல 1-2 முயற்சி தான் சக்சஸ் ஆகும். அதுல வீடு சம்பந்தமான பாசிட்டிவ் இருக்கு, வேலை சம்பந்தமான பாசிட்டிவ் இருக்கு. சுபகாரியம் நடக்காதவங்களும் சுபகாரியம் நடக்கும். இதுதான் பாசிட்டிவான விஷயம். அதே போல இந்த சனியோட பார்வை 10ஆம் பாவகத்துக்கும் இருக்கு. அப்போ வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் மேலதிகாரிகள் அல்லது சக பணியாளர்கிட்ட கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இந்த காலகட்டத்திலேயே சொல்றாரு. அதே போல லாபஸ்தானாதிபதி வக்கரமாகிறாரு. லாபஸ்தானாதி வக்கரமாகும் போது பணம் வரும், கடன் பிரச்சனை தீரும். பணம் ஏதோ ஒரு வகையில வரும். உங்களுக்கு பழைய சொத்து விற்கிறதுனால கையில பணம் வரலாம், விற்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. முடியாத சொத்துக்கு பையர்ஸ் வரலன்னு நீங்க தவிச்சிட்டு இருக்கிறது இந்த நேரத்துல விற்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அதன் மூலம் கடன் அடைப்பீங்க. அதே போல அதை பழைய சொத்து வித்துட்டு சில பேர் புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சகோதரன் வழியில இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் இந்த காலகட்டத்திலயுமே இருக்கும். பட் ஆனா வழக்கு போன்றவற்றில் இருக்கீங்கன்னா அதுல பாசிட்டிவா உங்களுக்கு இருக்கும். அதே போல லாபஸ்தானாதிபதி வக்ரம் பெறதுனால அந்த லாபஸ்தானம் என்பது அந்த பாவகம் ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அப்போ உங்களுக்கு பணம் வரும். நீங்க யார்ட்டையாவது பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க, அந்த பணம் வாங்க முடியல அப்படின்னாக்க அதை வாங்குறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அல்லது ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, சீட்டு போட்டிருக்கீங்க, ஒரு சொத்து வாங்கியிருக்கீங்க, அதை விற்கிறதுனால உங்களுக்கு அதில் ஆதாயம் பெறுவீங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், சொத்து வாங்கலாம், வீடும் வாங்கலாம், அதுக்கான வாய்ப்புமே உண்டு. சோ மொத்தத்துல அபிலாஷைகள் நிறைவேறும். ஆனா நிறைய முயற்சிகளுக்கு பிறகு அந்த அபிலாஷைகள் நிறைவேறும். கடந்த காலத்துல நீங்க செய்த தவறான முடிவுகள் அல்லது தவறான செயல்பாடுகளால் ஏற்பட்ட விளைவுகளை இந்த காலகட்டத்துல திருத்திக்குவீங்க. அதனால மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான். சரியான பாதைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கடந்த காலங்கள்ல நம்பக்கூடாதவர்களை நம்பி பண இழப்பு, அந்த பணத்தை இப்ப ரெக்கவர் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது கடந்த காலத்துல நாம செய்த ஒரு தவறான செயல்பாடுகளால் பண லாஸ், மனம் வருத்தம், இதெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய ரியலைஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். விரையாதிபதி வக்கரமாகிறார். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, சொத்து வாங்குவீங்க, சுப காரியத்துக்காக செலவு பண்ணுவீங்க, பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும். இந்த குருவும் பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் பாவகத்துக்கு அதிசாரமாக அக்டோபர்ல இருந்து இடத்துல ஜனவரி வரல இருக்கும். சோ அப்போ பாத்தீங்கன்னாக்கா அதிசார பயிற்சி 6ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால அக்டோபர் டு அந்த டிசம்பர் இந்த சனி வக்கர காலத்துக்கு மட்டும் நம்ம சொல்லணும்னாக்க உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே கொஞ்சம் இந்த நேரத்துல உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அதாவது உங்களுடைய உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும், பிள்ளைகளுடைய உடல் நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். அல்லது பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் ஆகும். நான் இந்த நேரத்துல வேலையில பதிவு உயர்வு, வேலையில நல்ல ஒரு மாற்றம், வழக்குகளில் வெற்றி, இது போன்ற விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்றேன். அப்போ சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டத்துல குருவோட பார்வையில் இருக்கிறவர்களும் பெரிய பாதிப்பு இல்லை. அந்த குரு பார்வை இல்லாத காலகட்டம்ன்றது அக்டோபர் டு டிசம்பர். அந்த நேரத்துல அவசர முடிவுகளை தவிர்க்கணும். அவசரமா எதையாவது பேசிடுறது பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால பேச்சில் கவனம் செலுத்திக்கணும், வாக்கில் கவனம் செலுத்திக்கணும். இந்த நேரத்துல சில கவனமா முடிவுகள் எடுக்கணும். முக்கியமா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு நிறையவே பாசிட்டிவ் தான். உங்க ஜாதகத்துல சனி வக்கரம்னா நீங்க ஒரு வேலை இல்லாம இருக்கிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிரும்.
அல்லது இருக்கிற இடத்துலயே கூட பாத்தீங்கன்னாக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரெகக்னிஷன் இல்லாம இருக்கீங்க, பதவி உயர்வு வரல, ஊதிய உயர்வு வரலன்னு கவலைப்படுறீங்கன்னாக்க இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சேலரி ஹைக் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு நல்ல இடமாற்றம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா, சப்போஸ் சனி வக்கரம் ஆகல, ஆனா ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, டென்ஷன் இருக்குன்னா இருக்கிற இடத்த மாத்தாம இருந்தீங்கன்னாக்க உங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க இந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பர் அல்லது டிசம்பருக்கு பிறகு இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆன பிறகு உங்களுக்குமே அந்த நல்ல வாய்ப்புன்றது கிடைக்கும். அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகாதவங்க இடமாற்றத்தை தவிர்த்துருங்க, இருக்கிற இடத்துலயே கூட இருங்க. புதிய வாய்ப்பு கிடைக்காதவர்களும் இந்த இருக்கிற இடத்த விடக்கூடாது, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் கிடையாது. சனி வக்கரம் ஆகலனாக உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புன்றது கொஞ்சம் தாமதமாகும், ஆனா கண்டிப்பா கிடைக்கும். வக்கரமானவங்களுக்கு இந்த டியூரேஷன்ல இந்த 138 டேஸ்ல உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது மூலம் நீங்க முன்னேறக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆனாலும் பண வரவு இருக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தாலையும் வக்கரமாக இல்லைனாலையும் சரி, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சேலரி வகையிலையோ அல்லது பிசினஸ் பண்ணக்கூடிய வகையிலேயோ கொஞ்சம் கூடுதலான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலம் கடனை கட்டிட்டு நீங்க நிம்மதியா இருக்க போறீங்க. அதன் மூலம் உங்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருக்க போறீங்க, கடனை கட்ட போறீங்க. வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரை கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணி தான் ஒரு ஹையர் கோர்ஸ்ல சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க, ஆனா நல்ல கான்சென்ட்ரேஷன் போட்டு படிப்பீங்க. எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். அரசு பணிக்காக முயற்சி பண்றீங்க, அரசு தேர்வு எழுதுறீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்கணும், அதை ஜாதகத்தை வச்சு செக் பண்ணிக்கங்க. பூரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பெரிய அளவுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு இல்லை, பெரிய அளவுக்கு மன அழுத்தம் இல்லை. கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனா வேலையில முன்னேற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். உங்களுக்கு பொறுத்தவரை பெரிய பாதிப்பு இல்லை. பூரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது காதல்ல பிரிஞ்சிருக்கீங்க, உங்க ஜாதகத்துல காதல் சக்சஸ் ஆகணும்ன்ற பிராப்தம் இருக்குன்னாக மீண்டும் அந்த காதலோட சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்திரட்டாதி 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை பிரிஞ்சிருக்கீங்கன்னாக்க இந்த நேரத்துல சேர முடியாத சூழ்நிலை வரும். ஒரு மன அழுத்தம் இருக்கும் வாழ்க்கை துணை ஒரு வகையில. அதே போல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமா வருமானம் வரும், கடனை வெற்றிகரமாக கட்டி சமாளிப்பீங்க. பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் ஏற்படும், பயணங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்குமே இந்த காலகட்டத்துல வேலையில நல்ல ஒரு மாற்றம், பதவி உயர்வோட அல்லது ஊதிய உயர்வோட மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வழக்கு போன்றவற்றில் இருக்கீங்க அப்படின்னாக்க சொத்து பிரச்சனை, வழக்கு பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அது முடிவு பெறும். ஒரு புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் புதிய வீட்டுக்கு குடி போறது, சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில ஒரு இடமாற்றம் ஏற்படும், ஒரு ஊர் மாற்றம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு வழக்குகளில் இருக்கீங்கன்னா வழக்குகளில் வெற்றி ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன் வரும், வரன் செட் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா மறுமணத்திற்கான வரன் செட் ஆகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம், உடல்நல பாதிப்பு போன்றவை இருக்கும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. ஒரே வீட்டுல கணவன் மனைவியா இருக்கக்கூடியவர்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை திருக்கொல்லிக்காடு முடிஞ்சா போயிட்டு வாங்க. சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு பல தடைகள் நீங்கும், நன்மைகள் நடக்கும். நன்றி, வணக்கம்.